जानकी कांतस्मरणं जय जय राम राम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनामतुल्यं रामनामवरानने रामनामवरानने सीतं ममायं सीतं ममायं सीतं ममायं सीतं मायं सीतं ममायं सीतं
ஸ்ரீ அண்ணானுடைய கிருபையாலையும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விஷாகாமணியினுடைய கிருபையாலையும் இன்றைய தினம் சீதா கல்யாணம் என்ற கல்யாண வைபவத்தை எடுத்துட்டு இருக்கோம். ராமாயணம் ஒரு அனுகிரக கிரந்தம். நமக்கு ராமாயணம் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதா. அதுல ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு ராமர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, வாழ்க்கை மாறதான் செய்யும், வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். வாழ்க்கை மாறினாலும் மனிதன் மாறக்கூடாது. இந்த வாழ்க்கையில சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எது வந்தாலுமே அந்த மனிதன் தர்மத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுதான் நமக்கு ராமர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ரோல் மாடலா இருந்து ஒரு மனிதன்னா எப்படி இருக்கணும்ன்றத நமக்கு ராமர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையே ஒரு ஏணிப்படி போலதானா. இந்த ஏணிப்படியில ஏறினவன் எவனுமே ஒரு நாள் கீழே இறங்கிதான் ஆகணும். இந்த வாழ்க்கையில ஏறினவன் சுகம் துக்கம்லாம் கிடைக்கிறது, நமக்கு அதே சமயம் பதவி கிடைக்கிறது, அதுக்கு அடுத்த நிமிஷமே இந்த பதவியெல்லாம் பறி போயிடுறது, நம்ம அந்த வாழ்க்கை ஏணிப்படியிலேருந்து இறங்கிடுறோம். அதனால இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றது நமக்கு ராமாயணம் கற்றுக் கொடுக்கிறது. ராமர் எவ்வளவு மணியா இருக்காரோ சீதையும் அவ்வளவு மணியா இருக்காளாம். தியாகராஜ சுவாமி ஒரு கீர்த்தனத்தில் சொல்றாராம், ராம கதா சுதா ரசபானம். பொதுவாகவே எல்லாரும் ராம கதைய கேளுங்கோ கேளுங்கோ சவணம் பண்ணுங்கோ தானே சொல்லுவா. ஆனா தியாகராஜ சுவாமி இங்க சொல்ற சவணம் பண்ணுங்கோன்னா அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுமா. சீதா கல்யாணம் சொல்லணுமே, ஒரு மணி நேரம் சொல்லணுமே, தப்பு வராம சொல்லணுமே அப்படின்னா அது ஒரு சீரியஸா போயிடுமா. அது ஒரு ஜாலியா ஒரு ஜூஸ் குடிக்கிறது போல குடிக்கணுமா. யாராவது ஜூஸ் குடிக்கும் போது இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுன்னு குடிப்பாளா என்ன? எவ்வளவு ஜாலியா அப்படி குடிப்பாலோ அது போல அந்த ராம கதை அப்படின்ற அந்த ரசத்தை ஜாலியா குடிக்கணுமா. சதாசிவ பிரம்மேந்திரால் கூட ஒரு கீர்த்தனத்துல பிபரே ராமரசம்னு சொல்லியிருக்காரு. அந்த ராமரசத்தை குடிக்கணுமா, அந்த ராம கதைய குடிக்கணுமா அப்படின்னு தியாகராஜ சுவாமி இந்த கீர்த்தனம் சொல்றார். அப்பேற்பட்ட அந்த ராமருக்கும் சீதைக்கும் நடந்த கல்யாண வைபவத்தை தான் இப்போ நம்ம அனுபவிக்க போறோம். வால்மீகி பகவான் கதை ஆரம்பிக்கிறார். அத ராஜா தசரதः தேஷாம் தரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவः தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்யே மகாத்மனः அவ்யாகச்சன் மகாதேஜ விஸ்வாமித்ரோ மகாமுனிः விஸ்வாமித்ரோ மகாமுனிः. தசரதர் கவலைப்படுறார் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறாரா வால்மீகி பகவான். யாராவது கவலைப்படுறாருன்னு ஆரம்பிப்பாளா என்ன? ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தோட தானே ஆரம்பிப்பா. என்ன எப்படி கவலைப்படுறாருன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி என்ன கவலைப்படுறார் தசரதர் அப்படின்னா, ராமனுக்கு கல்யாணோச்சித்தமான வயசு வந்துருது, நல்ல பெண்ணா கிடைக்கணுமே தசரதர் கவலைப்படுறாராம். அந்த காலத்திலே புள்ளைய பத்தவாதான் கவலைப்படுவா போல இருக்கு. நார்மலான ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துக்கே நல்ல பெண்ணா கிடைக்கணும்னு வேண்டிப்பா. இது சக்கரவர்த்தி குடும்பம் இல்லையா? சத்தியம் தர்மம்னா வரப்போற பொண்ணுக்கு அது புரியணுமே. ராமரோ சத்தியசீலன், வரப்போற பொண்ணு ஒரு சென்டென்ஸ்க்கு 10 போய் சொல்லிதுன்னா அந்த ஜோடி பொருத்தமா இருக்குமா என்ன? அதனால நல்ல பெண்ணா கிடைக்கணுமேன்னு தசரதர் கவலைப்பட்டு இருக்கார். இவர் இப்படி கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து விஸ்வாமித்திரர் வராராம். உடனே ஓடோடி போய் வரவேற்கிறாராம் தசரதர் விஸ்வாமித்திரர. ஒரு தாடி ரிஷி தானே வராருன்னு இப்படி காலம் மேல காலை போட்டு உட்காரலையா. பேர்பட்ட ரிஷி விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஓடோடி போய் வரவேற்கிறாராம் தசரதர். எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு மகானோ இல்ல ஒரு நல்ல குருவோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்தானா
அந்த விஷயம் நல்லபடியா முடிய போறதுன்றதுக்கு ஒரு சூச்சனையா. அப்போ விஸ்வாமித்திரர் அங்க வந்த உடனே தசரதர் சொல்றார், விஸ்வாமித்திரரே உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு அமிர்தம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குழந்தையே இல்லாதவாளுக்கு திடீர்னு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னே தோன்றது. நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு தசரதர் கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சந்தோஷமா வாய திறக்கிறாராம். தசரதர் ஒரு குருவனுடைய மகிமை இன்னும் ஒரு நல்ல சிஷ்யனால, குரு பக்தியுடைய சிஷ்யனால தான் புரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்டவன் பாணி, நான் வந்த விஷயத்த சொல்றேன். சதிருஷம் ராஜசார்தூலா தவை தத்புவி நான்யதஹ மா वसिष्ठ व्यापदेशिनः स्वपुत्रं राजशार्दूला रामं सत्यपराक्रमं काकपक्षधरं वीरं ज्येष्ठं मे दातुमर्हसि. விஸ்வாமித்திரர் சொல்றார், தசரதா நான் வந்த விஷயத்த சொல்றேன். இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, சித்தாசிரமத்திலேருந்து நான் நடந்து வரேன். சித்தாசிரமம் உன்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒரு இடம். இங்கேருந்து நான் வரேன். என்னுடைய யஜ்ஞத்தை கெடுக்கிறதுக்காக சுபாபு மாரிச்சன் போன்ற ராட்சசர்கள்லாம் வந்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் அந்த யஜ்ஞசாலை மேல பொழிஞ்சு நாஸ்தி பண்றா. ரிஷிகள் போலயே நடந்து கேலி பண்ணி காமிக்கிறா. இதுலேருந்தே தெரியாது நான் கேலி பண்றதுன்றது ராட்சச குணம்னு. அப்படி ரிஷிகள் போலயே நடந்து காமிக்கிறாளா. அவளை எப்படியாவது அடக்கணும். அதனாலதான் உன்னுடைய மூத்த மகனான ராமனை யுத்தம் பண்ண கொடு. தூக்கி வாரி போட்டுதான் தசரதருக்கு மனசுல நினைச்சுக்கிறார். நீங்க என்ன வேணாலும் கேட்டா தரேன்னு சொன்னது தப்பா விடுது. இவர் பாடு ராமரை கேட்கிறாரே, எப்படி தருது, எப்படி அனுப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா அந்த கோமலமான திருவடி கல்லுலையும் முள்ளிலையும் குத்திட்டு எதுக்கு ராமர் கஷ்டப்படணும் காட்டுற அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். விஸ்வாமித்திரர் கிளம்புற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். உடனே அவர் சொல்றார், விஸ்வாமித்திரரே இதை நீங்களே செஞ்சு விடலாமே, இந்த வேலையை. உங்களுக்கு தான் ராட்சசால சபிச்சு பிராக்டிஸ் உண்டே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குமே. விதவிதமா சபிச்சிருக்கேளே, கல்லா போன சபிச்சிருக்கேன், மண்ணா போன சபிச்சிருக்கேன்,
சபிச்சிருக்கேள், சேர்த்து சபிச்சிருக்கேள், தனித்தனியா சபிச்சிருக்கேள், கூட்டமா சேர்த்து சபிச்சிருக்கேள், இப்படி விதவிதமா சபிச்சு உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குமே. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய ராமனை எதுக்கு யுத்தம் பண்ண கேட்கிறேன்? உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், அது ஒண்ணும் இல்லப்பா தசரதா, கொஞ்ச நாளைக்கு நான் வந்து சபிக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா யஜ்ஞத்துக்கு போக வேண்டியது, கோபிச்சுக்க வேண்டியது, சபிக்க வேண்டியது, திருப்பி யஜ்ஞத்துக்கு போறது, கோபிச்சுக்க வேண்டியது, சபிக்க வேண்டியது, திருப்பி யஜ்ஞத்துக்கு போறது, கோபிச்சுக்க வேண்டியது, சபிக்க வேண்டியது. இதே வேலையா இருந்தாலும் என்ன இருக்காது இல்லையா? கோபிச்சுட்டே இருந்தாலும் கஷ்டம், அதுக்குன்னு கோபப்படாம இருந்தாலும் கஷ்டம். அதனாலதான் உன்னுடைய மூத்த மகனான ராமனை யுத்தம் பண்ண கேட்கிறேன்ப்பா. இப்போ பாருப்பா தசரதா, நீ கவலைப்படாத, உன்னுடைய ராமனுக்கு நான் எல்லா விதமான மங்களத்தையும் உண்டாக்குவேன். அவன் பரமாத்மாப்பா, உன்னுடைய பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாது அப்படின்றார் விஸ்வாமித்திரர். மனசுல நினைச்சுக்கிறார் தசரதர், பெத்து வளர்த்து ஆளாக்கின எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி, இப்ப வந்து இந்த ரிஷிக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார். வாயை விட்டு சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி வந்து விஸ்வாமித்திரரை வந்து கலப்ப வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு யோஜனை தோணிதான், பேசாம மயக்கம் போட்டு விழுந்துறது போல விழுந்துடலாம். விஸ்வாமித்திரர் நினைச்சுப்பார், பாவம் தசரதர் புள்ள போறான்ற அந்த தாபத்துல மயங்கியே விழுந்துட்டார், பாவம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடுவார்னு தசரதர் மயங்கி விழுறது போல மயங்கி விடுறாராம். விஸ்வாமித்திரர் நினைச்சுக்கிறாரு, மயங்கி தானே விழுந்திருக்கான், எழுந்தனோடனே பாக்கி உபன்யாசத்தை வச்சு போனோம் அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்காரு. தசரதர் இப்படி கண்ணை மூடின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரும் ஒன்றும் போனா மாதிரி தெரியலையே, எதுவும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு அவர் கண்ணை மூடின்னு யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு பதில் கிடைச்சதான். சொல்ற, ஷோடச வர்ஷோ மே ராமோ மே ராமோ மே ராமோ மே ராமோ மே ராமோ மே ராமோ ராஜீவலோச்சன நயுத்தயோக்யதாமஸ்ய பஷ்யாமி சமராக்ஷசைः சகராக்ஷசைः षोडश वर्षो मे रामो ராஜீவலோச்சனா. இந்த ஸ்லோகத்துக்கு சிஷ்யன்னா ரொம்ப அழகா வியாக்கியானம் சொல்வார். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்வார். அப்போ தசரதர் சொல்றாரா, விஸ்வாமித்திரரே, என்னுடைய ராமனுக்கு ஷோடச வர்ஷோ, என்னுடைய ராமனுக்கு 16 வயசு தான் ஆறுது சுவாமி, அதுக்குள்ள அவனை போய் யுத்தம் பண்ண கேட்கிறேடே. இதுக்கு சிஷ்யன்னா ஹாஸ்யமா சொல்வார், எதுவா இருந்தாலும் மேஜரானு ஒண்ணு இருக்கு இல்லையா, ராமர் மைனரா, அதனால எப்படி நான் யுத்தம் பண்ண அனுப்பிப்பேன் அப்படின்னு கேட்கிறாரா தசரதர். அடுத்த பதம் மே ராமோ மே ராமோ மே ராமோ, இது என்னுடைய ராமன் சுவாமி. விஸ்வாமித்திரரே, நான் நினைக்கிறேன் நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீர்னு நினைக்கிறேன். வேறொரு ராமன் யார் கூட யுத்தம் பண்ணலாம், எங்க பண்ணலாம் அப்படின்னு கோடாலி கைமா அலைஞ்சிட்டு இருக்கார். அவர் பேரு பரசுராமர். இது தசரத ராமன் சுவாமி. இனிஷியல கரெக்டா செக் பண்ணி வந்தல இல்லையா அட்ரஸ்ல, பி ராமனா டி ராமனா, இது தசரத ராமன் சுவாமி. அடுத்த பதம் ராஜீவலோச்சன, தாமரை கண்ணு சுவாமி அவனுக்கு. என்னுடைய ராமன் தாமரை கண்ணன். தினம் மொட்டையா இப்படி தசரதர் தாமரை கண்ணுன்றார். விஸ்வாமித்திரர் கேட்கிறா, உன் பிள்ளைய கொடுப்பா யுத்தத்துக்குனா, இல்ல இல்ல என்னுடைய ராமன் தாமரை கண்ணுனா அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாமரை தான் ராத்திரி ஆனா இப்படி கூம்பி போயிடுமா, கார்த்தால சூரியோதயம் ஆனோடனே தான் இப்படி கொல்லுன்னு இப்படி புஷ்பிக்கும். அது போல ராஜீவலோச்சனா அந்த தாமரை கண்ணுடைய அந்த ராமனுக்கு ராத்திரி 7-8 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும் சுவாமி. கார்த்தால 6-7 மணிக்கு தான் எழுந்திருப்பான். நீங்களும் யுத்தம் பண்ண கேட்கிறேன். ராத்திரியில தான் ராட்சசர்கள்லாம் வருவா யுத்தம் பண்றதுக்கு. அவள்லாம் நிஷாச்சரானே பேரா, ராத்திரி சராவாளா. அப்போ நீங்க யுத்தத்துக்கு என்னுடைய ராமனை கேட்டும் பிரயோஜனப்படாது.
வச்சுட்டாராம் தசரதர். உடனே கோபம் வருதான் விஸ்வாமித்திரருக்கு. கேட்கிறார், தசரதா நான் வந்ததும் வராததுமா என்ன சொன்னேன்? நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் கேட்டதை நீ தர மீறீரா? சௌக்கியமா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாராம் விஸ்வாமித்திரன். சில பேர் கூட கிளம்புறேன்னு கிளம்பவே மாட்டேங்கிறான். அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு இப்பயும். அப்போ சௌக்கியமாருன்னு சொன்னார் இல்லையா? சௌக்கியமாருன்றது வார்த்தை நல்ல வார்த்தை தான். ஆனா சொன்ன தோரணை சரியில்லையா, சொன்ன டோன் சரியில்லையா. சௌக்கியமா இருப்பா அப்படின்னா சௌக்கியமாருன்னு அர்த்தம். சௌக்கியமாரு அப்படின்னா அது வேற அர்த்தமா. புரிஞ்சுட்டாரா? யார்? வசிஷ்டர் புரிஞ்சுட்டார். இப்ப நினைச்சுக்கிறார் மனசுல, மாட்டை கொடுன்னு கேட்டதுக்கே தராம இருந்ததுக்கே விஸ்வாமித்திரர் எல்லாரையும் சபிப்பார். இப்ப ராமனை கூடும் கேட்டு இந்த தசரதன் தரலனா இங்க பிரளயமே நடக்கும். எப்படியாவது இந்த தசரதனை சமாதானம் செய்யணும் அப்படின்னு தசரதனுடைய காதுல போய் சொல்றாரா, தசரதா அனுப்புப்பா, ராமனை அனுப்பு, நிறைய வித்வத்தையெல்லாம் கத்து கொடுக்க போற, எல்லாம் நல்லதுதான் செய்வார் விஸ்வாமித்திரர், நீ அனுப்புப்பா, தைரியமா அனுப்பு. குழந்தைன்னு பாக்குறா தசரதர். குழந்தைக்கு எல்லா வித்வத்தையும் கத்து கொடுக்குறாருன்னு, ஓ அப்படியா, இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே அப்படின்னா என்னுடைய ராமனை நான் அனுப்புறேன். ராமா போயிட்டு வாப்பா, விஸ்வாமித்திரரோட போயிட்டு வா அப்படின்னு தசரதர் அனுப்பிக்கிறார். ராம லட்சுமணன் ரெண்டு பேருமே கிளம்புறாளா விஸ்வாமித்திரரோட. ராமர் இருந்தாலே லட்சுமணரும் உண்டு. அப்படி ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரரோட கிளம்புறாளா. விஸ்வாமித்திரரால எப்படி திரும்பி நின்னுண்டே இப்படி நடக்க முடியலையா. பின்னாடி பாக்குறாராம். ராமருடைய அழகை ரசிச்சுட்டே வராரா. என்ன அழகு, என்ன சொகுசு, எப்பேற்பட்ட அழகு, எவ்வளவு சுருட்டையான கேசம் அப்படின்னு இப்படி ரசிச்சுட்டே வராராம். அப்போ நடந்து காட்டுக்கு வந்தாச்சா. உடனே விஸ்வாமித்திரர் கேட்கிறார் ராம இடத்துல, ராமா காலை வலிக்கிறதாப்பா, வயத்தை பசிக்கிறதாப்பா அப்படின்னு கேட்கிறாராம். இத்தனை நேரம் அங்க ராஜசபையில பரமாத்மான்னு சொல்லிட்டு இப்ப காட்டுக்கு பரமாத்மா இடத்துல கேட்கிறாராம், வயத்தை பசிக்கிறதா காலை வலிக்கிறதான்னு. அந்த பரமாத்மாவான அந்த ராமருக்கே பல அதிபல மந்திரங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாராம். 2 மந்திரங்கள் உண்டா. அது என்ன 2 மந்திரங்கள் அப்படின்னா, ஒரு மந்திரம் சோர்வே இல்லாததுக்கு ஒரு மந்திரம், இன்னொரு மந்திரம் பசிக்கவே பசிக்காதான் அப்படி ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னா பசியே இருக்காதான். இந்த 2 மந்திரமும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சா தேவல. எப்ப பார்த்தாலும் கதையே கேட்டுட்டு நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டு இருக்கலாம். அப்போ பல அதிபல மந்திரங்கள்லாம் கத்துக் கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர். ஒரு வழியா ராமரை தூங்க பண்றாரு. ஜோஜோ பாடி தூங்க வைக்கிறாரு அந்த ராமரை. ஜோ 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 ராம் ஆனந்த கண ஜோ 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 ராமா ஜோ ஜோ தசரத பாலா ராம ஜோ ஜோ தசரத பாலா ராமா ஜோ முஜாயோ லராமா ஜோ 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 ராம் ஜோ ஜோ त्यागराज चित राम जो जो त्यागराज चित राम जो भक्त समाज राम जो 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 राम आनंद गण जो 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 राम இப்படி ஜோஜோ பாடி அந்த ராமரை தூங்க வச்சாச்சு. இப்போ கார்த்தால ராமரை எழுப்பணும். பொதுவாகவே எழுப்புறது எப்படின்றத முதற்கொண்டு நமக்கு ராமாயணம் கத்து தரதான் விஸ்வாமித்திரர் நமக்கு கத்து தர.
எழுப்பும் போதே இனிமையான ரம்யமான நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுப்பணுமா. குழந்தை எழுப்பும் போது எழுந்து தொலை எறும்பு கடானா அந்த குழந்தை எழுந்துக்காதா. எப்பொழுதுமே அன்பா எழுப்பணுமா ஒரு குழந்தைய. பொதுவாகவே ஒரு குழந்தை அம்மாவை தேடிந்தானே எழுந்துக்கும். இப்போ காட்டுல தான் இருக்கார் ராமர். இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், அம்மா இங்க இல்லைன்னு ராமர் நிதானிச்சுக்கட்டும்ன்றதுனால அம்மா பேரை சொல்லி சொல்லி எழுப்புறாரா. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதூனா கர்த்தவ்யம் தெய்வமான்விகம் மேலு கோவையா மேலு கோரா மேலு கோவையா மேலு கோரா மேலு கோவையா மேலு கோரா மேலைன சீதா சமேத லாபயவ மேலு கோ மேலு கோ ராமா ராஜராஜேஸ்வர ராஜமுக சாகே ராஜச ஜனுத சரணா ராஜன்ய விபுத கணராஜ குலல்ல நீನು பூஜோபகாಚಿನಾರಿ ಜಗವು ಪಾರಿ ಮೇಲು ಕೋ ಮೇಲು ಕೋ ಮೇಲು ಕೋ ராமா. இப்படி ராமர் எழுப்புறாரா, மேலுக்கோவையா வேகம் எழுப்போ ராமா, சீக்கிரமா எழுந்துருப்பா வேகமா எழுந்துருப்பா அப்படின்னு சொல்லி எழுப்புறார். ராமரும் எழுந்துட்டாச்சு. திருப்பி தன்னுடைய பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாளா. நடந்து 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 போறாளா. அப்போ தாடகாவனத்துக்கு வந்துட்டாளா எல்லாரும். விஸ்வாமித்திரர் சொல்றார் ராமர் இடத்துல, ராமா இங்க தாடகன்னு ஒரு கொடூரமான ராட்சசி இருக்கா, ஒருத்தரை கூட வாழ விட்டது கிடையாது, புருஷாலெல்லாம் சாப்பிடுவா, அவளை நீ எப்படியாவது வதம் பண்ணியே ஆகணும். நீ மாட்டு ஸ்திரீன பரிதாபப்பட்டு அவளை விட்டுடாத. ஸ்திரீனா எப்படி இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு அச்சம் இருக்கணும், ஒரு அடக்கம் இருக்கணும். அது எதுவுமே இவள் இடத்துல கிடையாது. புருஷாலே சாப்பிட்றா, இவ எப்படி ஸ்திரீயாவா? அதனால நீ எப்படியாவது இவளை வதம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ராமர் தன்னுடைய வில்லை எடுத்து அந்த நான் கயிறு அப்படி டன்னு தட்டினாரா. டன்னு தட்டின உடனே அந்த சத்தத்தை கேட்டு தாடகை எழுந்துட்டாலாம். அதுக்கு எழுந்துனோடனே கார்த்தால எழுந்துக்கிறதே 9-10 மணிக்கு தான் எழுந்துப்பாளாம். எழுந்துனோடனே இதை சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ அவளுக்கு வேணும். யாரெல்லாம் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட்றாளோ அவளாம் தாடகா ஒழுக்கின்னு அர்த்தமா. எழுந்துனோடனே சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ அவளுக்கு வேணும். அப்போ இப்படி வரானா, அந்த சத்தத்தை நோக்கி இப்படி வரானா, பெருசா இருக்கானா தாடகை, அங்கே நிற்கிறா. உடனே ராமர் தன்னுடைய வில்லை எடுத்து அந்த அம்பை விடுறதே தெரியலையா. அந்த அம்பை இப்படி விட்ட உடனே தாடகையோட நெஞ்சில இப்படி மார்பில குத்தி இப்படி முதுகு வழியா வெளியே வந்துருந்தா அந்த அம்பு. திருப்பி இப்படி தாடகையை ரொம்ப அழகா வதம் பண்ணியாச்சு. தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு, விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷமா இருக்கு, அங்க இருக்கிறவா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தாடகையை வதம் பண்ணியாச்சு. திருப்பி நடந்து 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 போறானா. ஒரு வழியா சித்தாசிரமத்துக்கு வந்தாச்சான். சித்தாசிரமத்துலதான் மற்ற ரிஷிகள்லாம் இருக்கா. விஸ்வாமித்திரரே ராமருடைய அழகை பார்த்து சொக்கி போவா. இங்க மற்ற ரிஷிகள்லாம் சித்தாசிரமத்துல இருக்கிற ரிஷிகள்லாம் சொக்கி போறானா. ரிஷிகளே யாரையும் பார்த்து வந்து மயங்க மாட்டா. ஆனா ராமருடைய அழகை பார்த்தோன்னே ரிஷிகள் எல்லாமே மோகிச்சு போறானா. அப்ப யஜ்ஞத்தை விஸ்வாமித்திரர் ஆரம்பிக்கிறார். கரெக்டா பூர்ணாகுதி கொடுக்குற அந்த நேரத்தை தான் ராட்சசர்கள்லாம் வருவா, சுபாகு மாரிச்செல்லாம் வருவா. அப்போ இவர் நினைச்ச மாதிரியே பூர்ணாகுதி கொடுக்குற அந்த நேரத்துல
சுபாகு மாரிச்சத்தருடைய படையை கூட்டின்னு வந்துட்டாளா. ராமர் தன்னுடைய வில்ல எடுத்து அம்ப விடுறதே தெரியலையா. எடுத்துறாரு கொடுத்துறா விடுறாரு, எடுக்கிறாரு கொடுத்துறா விடுறாரு, எடுக்கிறாரு கொடுத்துறா விடுறாரு. அந்த அம்ப யுத்தம் பண்றதே தெரியலையா. அம்பெல்லாம் அப்படியே பறக்கிறதா. சுபாகுவ அக்னி அஸ்திரத்தை போட்டு பொசுக்கிடுறாரா. மாரீச்சனை மானவஸ்திரத்தை போட்டு எங்கேயோ துரத்திடுறாரா. மற்ற ராட்சசர்கள் எல்லாம் வாயு அஸ்திரத்தை போட்டு பறக்கடிச்சு விடுறாரா. அப்படி ரொம்ப அழகா வதம் பண்ணிட்டார் ராமர் எல்லா ராட்சசர்களையும். விஸ்வாமித்திரர் பார்க்க மாட்டாரோ ராமர் எப்படி வதம் பண்ணார்னு. அப்ப இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தார் விஸ்வாமித்திரர் அப்படின்னா, ராமருடைய அந்த அழக ரசிச்சுட்டு இருந்தாராம். அப்ப கூட அந்த வில்ல இப்படி விடும்பொழுது அந்த கண்ணு அப்படியே காது வரைக்கும் நீண்டின்னு இருந்ததாம். அந்த அழக அவ்வளவு அழகா ரசிச்சுட்டு இருக்கார் விஸ்வாமித்திரர். எப்படி யுத்தம் பண்ணார், எந்த அஸ்திரத்தை விட்டாருன்னு பார்க்காம விஸ்வாமித்திரர் அழகா ரசிச்சுட்டு இருக்கார். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு, விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷமா இருக்கு, மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உடனே சொல்றா, ராமா எங்களுடைய யஜ்ஞத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. சவனா ரக்ஷகனி
உன்னை விட்டா எங்களுக்கு யாரு கத்திப்பா ராமா? தமிழ் போல தெலுங்கு புரியுமா தியாகராஜருடைய தெலுங்கு. இப்படி எவரூரா நின்ன வினா கத்தி, உன்னை விட்டா எங்களுக்கு யாருப்பா கத்தி அப்படின்னு எல்லா ரிஷிகளும் கொண்டாடுறான்னா, அப்போ சுபாகுமாரிச்ச வதமும் ஆயிடுத்து, யஜ்ஞத்தையும் நல்லபடியா ரட்சிச்சாச்சு. அப்போ நடந்து 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 போறானா, திருப்பி தன்னுடைய பயணத்தை தொடரா. நடந்து 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 போறா. எப்போதுமே நமக்கு குருநாதர் தான் பகவானை காட்டி கொடுப்பாரா. விஸ்வாமித்திரர் நினைச்சிருந்தா வேற வழியா கூட ராம லட்சுமணார அழிச்சு வந்திருக்கலாம். ஆனா அந்த வழியா 2 பேரையும் அழிச்சு வந்து அகலிக்கு சாபம் நீங்கிறோன்றதுனால அந்த வழியை அழிச்சு வந்து ராமனுடைய பாத தூளிப்பட்டு அந்த அகலியையும் கரையேறலாம். பாத விஜிதமோ நிஷாபசவ பரிபால பரமேந்திரகணலோல சித்தஜன் சாதி பசரோஜ பவ வரதா ஆகில ஜகதான ஜய ஜானே ராமநாயகா அந்த ராமருடைய பாத தூளிப்பட்டு அந்த அகல்யைக்கும் சாபம் நீங்கிறதா. அப்போ திருப்பி நடந்து 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 போறானா. மிதிலையினுடைய எல்லைக்கு வந்துட்டாடா எல்லாரும். அங்கதான் ஜனகர் யஜ்ஞசாலை போட்டிருக்காரு, அதாவது யாகசாலை கேம்ப் போட்டிருக்காரு. ஜனகர் அங்கதான் இருந்தார். குறுக்கே நெருக்கி போயிட்டு இருந்தார். திருப்பி பார்த்துட்டு இருந்தார். அப்போ இவா 2 பேரையும் பார்த்துட்டாராம். இவா 2 பேரையும் பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம் ஜனகர். என்ன அழகு, எப்படி தேவாதி தேவர்கள் போல தோன்றது. இவா 2 பேரும் நமக்கு கொஞ்சம் மாமலையா வந்தா தேவல நினைச்சுக்கிறாராம் ஜனகர். உடனே ஓடி போய் விஸ்வாமித்திர இடத்துல கேட்கிறாராம், விஸ்வாமித்திரரே இவர் யாருன்னு சொல்லுமே, யாருன்னு சொல்லுங்க, எவ்வளவு அழகா இருக்கா, தேவர்கள் போல தோன்றது. இவா 2 பேரையும் பார்த்தா இன்னைக்குதான் என்னுடைய தப்பசே சபலமானது போல தோன்றது விஸ்வாமித்திரரே, இவர் யாருன்னு சொல்லும்போலே. இவா நிக்கிற ஜோர், நடக்கிற ஜோர், தலையாடுற ஜோர், நட உட பாவங்கள் எல்லாம் பார்த்தா தேவர்கள் போல தோன்றதே. கஜ சிம்மகதி வீரம், கஜ சிம்மகதியில இருக்காளே. பொதுவாகவே நடையில அழகு யானை தானா, இப்படி மிஸ்ர கதியில் இப்படி நடந்து வரும். அது போல யானை போல எவ்வளவு அழகா நடக்கிறார். பார்வையில அழுத்தமா பாக்குறது, கம்பீரமா பாக்குறது காளமாடு தானா. அதனால இப்படி காளமாடு போல எவ்வளவு அழுத்தமா பாக்குறார். சிம்மம் கம்பீரத்துல சிம்மம் தானா. அதனால இப்படி சிம்மம் போல எப்படி 2 பேரும் கம்பீரமா நிக்கிறா அப்படின்னே சொல்லிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜனகருக்கு தோன்றது, சச்சா வரப்போற மாப்பிள்ளைய போய் மாடு மாதிரி நிக்கிறார், யானை மாதிரி நடக்கிறாருன்னா ஏதோ தப்பா நினைச்சுட்டு போறாரு மனசுலன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். ராஜீவ லோச்சனா இருக்காரே, தாமரை கண்ணுடையவரா இருக்காரே அவர் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கார். கேக்குறார், ஆமா இவ 2 பேரையும் நீங்க நடத்தியே ஆயிடுச்சுன்னு வந்தேன். என்னது இப்படி நடத்தி ஆயிடுச்சுன்னு வரலாமா, கால வலிக்காதா? ஒரு சுமாரான மாப்பிள்ளைக்கு கூட ஒரு கட்ட வண்டியாவது உண்டே. இவா 2 பேரும் தேவர்கள் போல இருக்கா, இவாளை இப்படி நீங்க எப்படி நடத்தி ஆயிடுச்சுன்னு வரலாம்? இதுல இருந்தே தெரியாது இவா 2 பேரும் உங்க குழந்தைகள் இல்ல. உங்க குழந்தையில இருந்தா இப்படி நடத்தி ஆயிடுச்சுன்னு வந்திருப்பேடா, யாருன்னு சொல்லுவாரே விஸ்வாமித்திரரே அப்படின்னு கேக்குறார். உடனே விஸ்வாமித்திரன் சொல்றார், யாருன்னு சொல்லுன்னு நீயே பேசிட்டு இருக்கிய, திருப்பி யாருன்னு சொல்லணும் அவ்வளவுதானே, சொல்றேன் கேளு. இதோ பாரு ஜனக மகாராஜாவே, என்னமோ பருத்த வில்லு வச்சுருக்கே, சிவதனுஷ்னு வச்சுருக்கே, அது இவர் கைக்கு போடுறதா போர்லையான்னு பார்க்கறதுக்காக இங்கே கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாராம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னமோ பெருசா பெருமை பாராட்டிக்கிறியே, எங்கிட்ட சிவதனுஷ் இருக்குன்னு, அது இவர் கைக்கு வெறும் ஒரு கரும்பு போலன்னு சொல்றாராம் விஸ்வாமித்திரர். அப்போ அந்த மிதிலையோட எல்லையை தாண்டி மிதிலையோட வீதியில 2 பேரும் நடக்கிறாரா, ராமலட்சுமணாலாம் நடக்கிறாளா.
அந்த மிதில வீதி எப்படி இருக்குன்றத சிஷி அண்ணா ரொம்ப அழகா ராகவ சதகத்துல வர்ணிச்சிருக்கார். மணிமய மந்திரே மயித ஜாலரன்றே மணிமய மந்திரே மயித ஜாலரன்றே மிதிலா நகரே தாசரதி ரமணீய வரனோ ரகுகுல வரனோ ராஜவீதே மலங்கரோதி பிரேம பரிபூர்ணம் பவ்ய சுகுணம் பிரேம பரிபூர்ணம் பவ்ய சுகுணம் பக்த ஹிருதய கல்யாணம் பிரேமிக யுகணம் பிரேம சமாகுலம் பிரேமிக யுகணம் பிரேம சமாகுலம் பஷ்யதி கௌஷிக சதயமான மணிமய மந்திரே மயித ஜாலரன்றே மிதிலா நகரே தாசரதி. அப்படி அந்த வீதி எப்படி இருக்குன்னா, அந்த வீதியில தாசரதியான அந்த தசரதனுடைய மகனான அந்த ராமர் நடந்து வராராம். ராமர் எல்லாத்தையும் ரசிச்சுட்டே வராரா. அந்த வீதி எப்படி இருக்குன்னு ரசிக்கிறாராம். ராமர் ரசிக்கிறவர் தான், வரட்டு ஹிருதயம் உடையவர் கிடையாது. அப்போ லக்ஷ்மணன் இடத்துல சொல்ற, லக்ஷ்மணா அங்க பார் இங்க பார், பழங்கள்லாம் எவ்வளவு பழுத்து குலுங்குறது பத்தியா, புஷ்பங்கள்லாம் பூக்கள்லாம் எப்படி பூத்து குலுங்குறது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த மிதில வீதியில ஒரு கன்னியாமடம் உண்டாம். அந்த கன்னியாமடத்துல நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கான். நிறைய ஸ்கல்ச்சர்லாம் கட்டின்னு இருக்கா. அப்போ ஒவ்வொரு சிற்பத்தையும் ரசிச்சுட்டே வராரா ராமர். எவ்வளவு அழகா இருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் அப்படின்னு ரசிச்சுட்டே வரும்பொழுது ஒரு சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கான். ராமரே வெச்சகன் வாங்காம பாக்குறாரு அந்த சிற்பத்தை. ராமரே எல்லாரும் தோள் கண்டான் தோளை கண்டார்னு பாப்பா. இப்ப கூட பார்த்தோம் இல்லையா, ரிஷிகளே அந்த ராமருடைய அழகை பார்த்து மோகிச்சு போறான். ராமரே வெச்சகன் வாங்காம பாக்குறாரு அந்த சிற்பத்தை. இப்ப இப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சிற்பம் கண்ண சிமிட்டுறதா. பட்டு நிதானிச்சுட்டா ராமர், யாரோ ஸ்ரீ போல இருக்க, ஸ்ரீனுடைய சிற்பம் நினைச்சுட்டோமே அப்படின்னு இப்படி பட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிறாரா. அந்த பதுமை வேற யாரும் இல்லையா, அது பதுமை இல்லையா, அது பத்மாவா. சீதா தேவி தான் அங்க நின்று இருக்காளாம். லக்ஷ்மி இல்லையா அவள். சீதைக்கு கொல்ல போறது ஆசை, என்ன இவ்வளோ அழகா இருக்கார், யார் இவர் யார் இருப்பார் அப்படின்னு சீதை நினைச்சுட்டு இருக்கார். ராமரும் அதே போல யார் இவா இவ்வளோ அழகா இருக்காளே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுக்கிறானா. இத அருணாச்சல கவிராயர் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார். காருலாவும் சீருலாவும் கன்னியாமடத்துல நடக்கிறத ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காராம் அருணாச்சல கவிராயர். அப்போ அந்த மிதில வீதியும் கடந்து ராஜசபைக்கு வந்தாச்சாம். இங்கேதான் அந்த சிவதனுஷ் வச்சிருக்கு. பெரிய வில்லம், அப்படியே ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி அவ்வளோ பெருசா போயிட்டே இருக்கான். அது ஒரு 100 பேர் தள்ளி வரானா. கோவிந்தா கோவிந்தா தள்ளி
அவளுக்கு என்னுடைய பெண்ணான சீதையை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. நிறைய ராஜாக்கள்லாம் வந்திருந்தாடா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடியிருந்தா. ஆனா யாராலையும் தூக்க முடியலையா? தேவர்களாலையும் தூக்க முடியல, கந்தர்வர்களாலையும் தூக்க முடியல, கிண்ணறர்களாலையும் தூக்க முடியல, யக்ஷர்களாலையும் தூக்க முடியல, யாராலையும் தூக்க முடியலையா? ஒரு ராஜா வந்தாரா, என்ன பெரிய பிரமாதமா, வில்ல தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி கையை உள்ள விட்டாராம் வில்லுக்குள்ள. வில்ல எடுக்கிறதா இருக்கட்டும், தான் கையை முதல்ல தன்னால எடுத்துக்க முடியலையா, இடுக்கல மாட்டின்றது. அப்புறம் அவர் கையை ஒரு 10 பேர் எடுத்து இழுத்து அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாராம். இன்னொரு ராஜா ஒருத்தர் வந்தார், ரெண்டாவதா ஒரு ராஜா வந்தார். என்ன பரட்டி இதென்ன பெரிய பிரமாதமா அப்படின்னு வந்தார். சொல்லிட்டு இருந்தார், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார், இதென்ன பெரிய பிரமாதமா சொல்லிட்டு இருந்தார். ஆனா வில்ல பார்த்தோன்னே பயந்து போயிட்டாராம். எப்படியா சமாளிக்கணும், என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கமோ சொல்றாரா, ஆமா இது என்ன தனுஷு, இது என்ன தனுஷு, இது சிவதனுஷு. அடாடாடா, நான் சிவபக்தனாச்சே, யாராவது சிவபக்தனே சிவதனுஷம் முடிப்பாளா, கணத்துல போட்டுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த ராஜா போயிட்டாராம். அடுத்த ராஜா ஒருத்தர் வந்தாரா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ராஜாக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிட்டான். எப்படியா சொல்லி சமாளிக்கணும், என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் கேட்கிறார், ஆமா இந்த வில்ல முறிச்சா நீங்க என்ன கொடுக்கறதா இருக்கேன்? என்னுடைய மகளான சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அடாடாடாடா, எனக்கு இப்பதான் 40 வயசு ஆறுது, ஒரேடியா சஷ்டி பூர்த்திக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த ராஜா விட்டாராம். அப்படி ஒவ்வொரு ராஜாவா வந்தாலாம். அவ பாட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாராம். ஏன்னா இத்தனை நடக்குது, இந்த வில்ல அவளால தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால எல்லாரும் காரணம் சொல்லிட்டு போயிட்டாலாம். இந்த ராஜாக்கள்லாம் போகும்போது இன்றைய தினம் ராமர் வந்திருக்கார். ஜனகருக்கு கவலையா இருக்கா மனசுல, எப்படியாவது இவர் இந்த வில்ல கையாண்டா தேவலையே யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், சாராமா தனுஷ்பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத் வத்சாராமா. குழந்தை ராமா, அந்த வில்ல பாருப்பா. விஸ்வாமித்திரருக்கு வாய் பாருப்பான்னு சொல்றது, ஆனா தன்னுடைய கண் செய்கை எடுப்பான்றதான். பாவம் புரிஞ்சு நடந்துப்பார் ராமன். எடுப்பான் உடனே அங்க இன்னும் ராஜாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காரு. அவர் இப்படி வில்லு கிட்ட போலாங்கும் பொழுது இன்னும் நிறைய ராஜாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கா. அவளா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளா, நல்ல திமிரா கர்வமா பேசிக்கிறாளா. என்னது, ஏதோ ஒரு 15 வயசு பையனை போய் கூட்டின்னு வந்து விஸ்வாமித்திரர் என்னமோ எடுப்பா பாருப்பான்ற. இவரும் நான் வேணா எடுக்கட்டுமான்னு கேட்டு இருக்க. நமக்கெல்லாம் என்ன கௌரவம்னு கேட்டேன், போடி பையன் அப்படின்னு அந்த ராஜாக்கள்லாம் கர்வமா பேசிட்டு இருக்கா. ராமர் அந்த வில்லுக்கு உள்ள அந்த கையை விட்டு எப்படி ஒரு யானை அந்த கரும்பை இப்படி நிமிர்த்தி கையாடுமோ அது போல அந்த வில்லை இப்படி நிமிர்த்தினாரோ இல்லையோ, வில்ல நிமிர்ந்தது, அத்தனை ராஜாக்கள் தலையும் கவர்ந்தது. ஜாவர் புதஜா ஜாவர விடௌ ஜாவர் புதஜா ஜாவர விடௌ ஜாவர் புதஜா ஜாவர விடௌ ஜாவர ஜாஷித ஜாகரா ஜாவராஜ ருத்ராவணி சுரபாவனிய முனி ஜீவன நிஷமுனி பத பங்கஜ ஜாவர் புதஜா ஜாவர விடௌ ஜாவர ஜாஷித ஜாகரா ஜாவராஜ ருத்ராவணி சுரபாவனிய முனி ஜீவன நிஷமுனி பத பங்கஜ. அப்படி அந்த வில்லு நிமிர்ந்ததா. ஆனா வில்ல நிமிர்ந்தது மட்டும் நிபந்தனை கிடையாது. இந்த கீர்த்தனத்துல தியாகராஜ சுவாமி ஜான்ற அந்த ஒரு சொல்ல வச்சு விளையாடுறாராம். சம்ஸ்கிருதத்துல பொதுவாகவே ஒரு சின்ன எழுத்துக்கு கூட பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஜாவர ஜாவர விடௌ ஜாவர ஜாஷித தியாகராஜ ஜாவராஜ.
ஒவ்வொரு ஜாக்கும் தனித்தனி அர்த்தம் உண்டா. முதல்ல ஜாபரமுத ஜானா வில்லுன்னு அர்த்தமா. அந்த வில்லை எப்படி கையாண்டு அத்தனை பூபாலர்களுடைய தலையும் கவர வச்சாரா. ஜா ஜாவர. இன்னொரு ஜாக்கு சீதான்னு அர்த்தமா. சீதைக்கு தான் பூமிஜா தரணிஜா அப்படின்னு பேர் உண்டு. பூமியினுடைய பெண் இல்லையா அவள், அதனால சீதைக்கு தான் பூமிஜா தரணிஜான்னு பேரு. அப்படியே அந்த ஜான்ற அந்த வில்ல தூக்கி அத்தனை ராஜாக்கள் தலையும் கவர வச்சு அந்த தரணிஜாவான அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறாரா. பிடௌஜா வரஜா. பிடௌஜன்னா இந்திரன் அர்த்தமா. இந்திரன் தம்பியே ராமா அப்படின்றார். ராமர் எப்படி இந்திரன் தம்பி ஆவார் அப்படின்னா வாமன அவதாரத்துல பகவான் இந்திரனுடைய தம்பியா, அதனால அதை சொல்லி கூப்பிடுறார். பிடௌஜா வரஜா ஸ்ருத தியாகராஜ. தியாகராஜனால ஆசிக்கப்படுபவனே ராமா அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல ரொம்ப அழகா தியாகராஜர் சொல்லியிருக்கார். அந்த வில்ல நிமிர்த்துறது மட்டும் நிபந்தனை கிடையாது, அதை கையாளணும். அந்த கீழே அந்த கயிறை எடுத்து இப்படி மேல கட்டணும், அது இல்லையா, அதுதானே நிபந்தனை. அந்த கீழே ராமர் அந்த கயிறு இப்படி மேல தூக்கி கட்டும் பொழுது இந்த இடத்துல தியாகராஜ சுவாமிக்கு ஆசையா சீதை ராமரை பார்த்துடணும்னு வால்மீகி பகவான் சொல்ல, தியாகராஜரை தன்னுடைய கற்பனைப்படி யோசிக்கிறார். அவருடைய பக்தி அது. அந்த இந்த இடத்துல தியாகராஜ சுவாமிக்கு ஆசையா சீதை ராமரை பார்த்துடணும்னு. சீதை தன்னுடைய கை வளையல சரி பண்ணி விட்டுக்கிற அந்த வியாசத்துல ராமரை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாளாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் வெக்கப்படுவாளாம், அதனால இப்படி தலையை குளிச்சுட்டே தான் வச்சுப்பாரு. வெறிக்க வெறிக்க யார் மாப்பிள்ளைன்னு பார்க்க முடியாதான் அந்த காலத்துல அப்படிதான். அதனால எப்படி பார்க்கலாம் நமக்கு வரப்போற மாப்பிள்ளை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய அந்த கை வளையல சரி பண்ணி விட்டுக்கிற அந்த வியாசத்துல ஒரு கண்ணால ராமரை பார்க்கறாரா. யாருமே நம்மளை பார்க்கலன்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த சீதைய நம்ம தியாகராஜ சுவாமி கரெக்டா நோட் பண்ணிட்டாரா. தல தல மனு மோக சீத குலு குஜுனு ஓர கண்ணுலு ஜூஜே நின்னு கன கனருஜே அந்த பலபலன ஒளி வீசுற அந்த கண்ணங்களுடைய அந்த சீதையுடைய வளைய குலுக்குச்சு அந்த வளையலை சரி பண்ணி விட்டுக்கிற அந்த வியாசத்துல ஓர கண்ணால அந்த ராமரை பார்த்துட்டா அப்படின்னு தியாகராஜ சுவாமி ரொம்ப அழகா அந்த கீர்த்தனத்துல சொல்லியிருக்கார். எப்படி பாகவதத்துல ருக்மிணி தன்னுடைய கேசங்களை எப்படி வருடி விட்டுக்கிற அந்த வியாசத்துல கிருஷ்ணரை பார்க்கறாளோ, அது போல ராமாயணத்துல சீதை தன்னுடைய வலையில சரி பண்ணி விட்டுக்கிற அந்த வியாஜத்துல ஒரு கண்ணால ராமரை பார்த்துட்டாளாம். அப்போ ராமர் தன்னுடைய அந்த வில்லை இப்படி கீழே அந்த கயிறை இப்படி மேல கட்டலான்னு போகும்பொழுது அந்த வில்லு ரெண்டா முறிஞ்சுதான். ஜனகருடைய கவலையும் சேர்ந்து முறிஞ்சுதான். ஜனகர் கவலைப்பட்டு இருந்தார் இல்லையா, எப்படியாவது இவன் நம்ம மாப்பிள்ளையாடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த கவரையும் ரெண்டா சேர்ந்து முறிஞ்சுதான். அப்போ விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷமா இருக்கு, ஜனகருக்கு சந்தோஷமா இருக்கு, சீதைக்கு சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா. இனிமே கல்யாணம் தான் நினைச்சிட்டு சீதை மாலை எப்படி போடலான்னு வரும்போது ராமர் சொல்றாரா, அதெல்லாம் அப்பாவுடைய அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சந்தோஷப்பட்டுக்கிறாரா ஜனகர். இதுல இருந்தே தெரியாது ராமர் எப்பேற்பட்ட பித்ருபக்தன் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்போ ஜனகர் சந்தோஷமா தசரதருக்கு மன ஓலை எழுதி அனுப்பிய உடனே தசரதரும் சந்தோஷமா தன்னுடைய எல்லா ராணிகளையும் கூட்டின்னு வந்து கல்யாணத்துக்கு வராராம். கல்யாண ஏற்பாடுலாம் ஜாம் ஜாம் நடக்கிறதாம். ஒருத்தர் கல்யாணம்னாலே ஜாம் ஜாம் நடக்கும். 4 பேருக்கு நான் கல்யாணம். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னு 4 பேருக்கும் ஒரே முகூர்த்த
கல்யாண ஏற்பாடுல ஜாம் ஜாம்னு நடக்கிறது. அஷ்டாதச வாத்தியங்களும் முழங்குறதா, வேத கோஷம் வாத்திய கோஷம்லாம் நடக்கிறது. அப்போ பிரபரம்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாளா ராமனுடைய பிரபரம். யஜுர்வேத சாகாத்யாயினே வாசிஷ்ட கோத்ரோத்பவாய திரிபுவனாதீஸ்வராய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகாய தத்வாதீதாய பராத்பராய சச்சிதானந்த மூர்த்தயே சூரியவம்ச பாவனாய ஸ்ரீ நாபாக மகாராஜவர்மனே நஸ்த்ரீம் ஸ்ரீ அஜ மகாராஜவர்மன பௌத்ராய ஸ்ரீ தசரத மகாராஜவர்மன புத்ராய ஸ்ரீ ராமச்சந்திரவர்மனே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயண ஸ்வரூபாய வராய. அடுத்து சீதையனுடைய பிரபரமா. யஜுர்வேத சாகாத்யாயினி ஆங்கீரசாஸ்ய கௌதம த்ரயாபிஷேய பிரபராம்பித கௌதம கோத்ரோத்பவாம் சந்திரவம்ச பிரதீபிகாம் शरणागत वत्सलां पद्मालंकृत करकमलां अखिलांड कोटि ब्रह्मांड नायिकां तत्वस्वरूपिणीं स्निग्ध कुंजित मूर्तजां श्री स्वर्णरोम महाराजवर्मन नवस्त्रीं श्री ह्रस्वरोम महाराजवर्मन पौत्रीं श्री जनक महाराजवर्मन पुत्रीं श्री सीता नामी साक्षात् श्री महालक्ष्मी स्वरूपिणी इमां कन्या. அப்படி பிரபரம்லாம் வாசிக்கிறாளா. சீதையும் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளா. கழுத்துல வைர மாலை, முத்து மாலை, மாங்காய் மாலை, கல்லட்டிக்கா, ரெட்டவடம் செயின்லாம் போட்டு இருக்காளா. கைகள்ல அதாவது கைகள்ல அவ்வளோ அழகான கங்கணங்கள்லாம் போட்டு இருக்காளா. காதுல உயர்ந்த குண்டலங்கள்லாம் போட்டு இருக்காளா. தலையில சந்திரபிரப, சூரியபிரப, நெத்திப்பட்டம், ஜடநாகர்லாம் வச்சுட்டு குஞ்சலம்லாம் வச்சுட்டு இருக்காளா. இடுப்புல ஒட்டியானம் கட்டிட்டு காலில் கொலுசுகள்லாம் போட்டுட்டு நெத்தியில நெத்தி சுடிகள்லாம் வச்சுட்டு அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளா. அந்த சீத்தை ஹம்ச பார்டர் போட்ட பட்டு வஸ்திரத்தை கட்டிட்டு இருக்காளா. வால்மீகி பகவான் அது முதற்கொண்டு நோட் பண்றாராம். ஹம்ச பார்டர் போட்ட அந்த பட்டு வஸ்திரத்தை கட்டிட்டு இருக்காளா. கொஞ்சம் பீத்தேனை, கொஞ்சம் மஞ்சள் பட்டா, அப்படி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஹம்ச கதியில வர நடந்து வராளாமா. ஹம்ச பார்டர் வேற கட்டிட்டு இருக்கா, ஹம்ச கதியில வேற நடந்து வரா. அன்னபக்ஷி தான் வருதோன்னு எல்லாருக்கும் வெச்சகன் வாங்காம பாக்குறாளா. அந்த சீதையோட அழக ரசிக்கிறாளா. அப்போ அந்த சீதா கல்யாணமே வைபோகமா நடக்கிறதா. சீதா கல்யாண जगदी पोता
சீதா கல்யாணமே வைபோகமா நடக்கிறதா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது போல சப்தபதி ராஜ ஹோமம்லாம் நடக்கிறது. நலங்கலாமும் உண்டா. நலங்கு முதற்கொண்டு தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் எழுதியிருக்காரா. நகுமோ மோகலவானி நாம கருணே நகுமோ மோகலவானி நாம கருணே ஜகமேலு சுருனி ஜகலகே கருணே தேவாதி தேவுனி திவ்ய சுந்தருனி ஸ்ரீவாசுதேவுனி சீதாராகவுனி நகுமோ கலவானி நாமனு கருணே இப்படி நலங்கலாமும் நடக்கிறதா. நலங்கு முடிஞ்சு அத்தனை தம்பதிகளும் பல்லாக்குல வராலாம். பல்லாக்குல அயோத்தி திரும்புறாளா எல்லாரும். இப்படி அயோத்திக்கு வந்த உடனே அயோத்தி ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். நமக்கு சீதா கல்யாணத்தை கேட்டாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அங்க அயோத்தி ஜனங்கள்லாம் கண்ணார பார்த்திருக்கானா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த தம்பதிகளை பார்த்த உடனே பூக்கூடைகள்ல இருந்து பூக்கள்லாம் வந்து தூவி வரவேற்கிறாளா. அப்போ மக்கள்லாம் சொல்றாளா, இந்த எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே எல்லா மங்களமும் உண்டாகட்டும். நீங்க எல்லாரும் பல்லாண்டு இருந்து எங்களையும் வாழ வைக்கணும். எல்லாருக்கும் சோபனமே உண்டாகட்டும். சோபனே வதன தியுதி ஜித சோமா வதன தியுதி ஜித சோமா வசுதா மானச காமா மதமான பகணவீமா மதமான பகணவீமா மாபாயி ஸ்ரீராமா சோபனே சோபனே சோபனமே சோபனே இப்படி எல்லா மக்களும் சோபனம் பாடுறாளா. இன்றைய தினம் இந்த பூனல் கல்யாணத்துல சீதா கல்யாணம் சொல்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். பவமான சுதுடு பட்டு பாதார விந்தமுலகு நீநாம ரூபமுலகு மங்களம் ராஜீவ நயன தியாகராஜாதே விருதமைன ராஜீவ நயன தியாகராஜாதே விருதமைன நீநாம நித்ய ஜய மங்களம் மங்களம். जानकी कांत स्मरणं जय जय राम राम प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. अयोध्यापति राजा रामचंद्र